நம்ம அண்ணன் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் சிஎஸ்கே அணியை பற்றி பேசினது பெரிய ட்ரோல் ஆயிருக்கு. அதான் நம்ம பங்குக்கு நம்மளும் கொஞ்சம் அவரை வறுத்தெடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ. ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழ இல்லைன்னு 11 பேரும் தமிழ. உங்க அண்ணன் வந்து ஆடுவான். கிரிக்கெட் பத்தி உனக்கு யாம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை ஏத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போறதுக்கு பதிலா கிரிக்கெட். எதுக்கு பத்தி நீ ஓட்ற? கிரிக்கெட்டுக்கு அது இல்ல ராசா. இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க. அதுக்கு பேர் தான் கிரிக்கெட். பேர்ல மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு இருக்கு. அதில் தமிழர்கள் யாருமே ஆடலங்கிற ஆதங்கம் இங்கே நிறைய பேத்துக்கு இருக்கு. சமீபத்தில் ஆதித்ய பாலாஜி அவர்கள் கூட நிறைய இடத்த அதை பதிவு பண்ணியிருக்காரு. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் ஆட்சிக்கு வந்தா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருக்க 11 பேரும் தமிழர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு. சென்னை சூப்பர் கிங்ஸ்ங்கிறது ஒரு கார்பரேட் டீம் அல்ல. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி 11 பேரையும் தமிழர்கள் ஆட வைப்பீங்கன்னு நிறைய பேர் அவர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நொடியே இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை விலைக்கு வாங்குவார். இதுக்கு சென்னை சீமான் கிங்ஸ்னு பேரை வைப்பார். எங்கள் அண்ணனே டேரக்டாக இறங்கி இந்த டீமுக்கு பேட்டிங் கோச்சிங் தருவார். பவுலிங் கோச்சா எங்கள் அண்ணன் மாமா சாட்டை துரைமுருகன் அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். பேட்டிங் பவுலிங் எல்லாத்தையும் பிச்சு எடுப்பார். பேட்டுக்கு பதிலாக எல்லார் கையிலையும் வாழை மட்டையை கொடுத்து பச்சை மட்டையால் அடித்து ஒவ்வொரு பாலும் 6 பறக்க வைப்பாங்க. நம்ம அண்ணன் இந்த மாதிரி வாயிலே வடை சுடுறது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம மோடிஜிக்கு அப்புறம் வாயில வடை சுடுற வித்த நல்லா தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கும், அவன் நம்பர் 2 டுபாக்கும். நான் நம்பர் 1. நான் ஆட்சிக்கு வந்தா நெய்தல் படையை உருவாக்குவேன், நைட்டோட நைட்டா போய் கச்சத்தையை மீட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி விதவிதமா வடை சுடுறதுல நம்ம அண்ணன் கைதி இருந்தவர். இவர் இப்படி வடை சுடுறதெல்லாம் கூட பெருசு இல்லை. அதுக்கு ஒரு முட்டாள் கூட்டம் கீழே உட்காந்து கைத்தட்டி ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சிஎஸ்கேல 11 பேரும் தமிழக ஆட வைக்கிறது சாத்தியமே இல்லைன்னு சொல்லி சாதாரணமா ஐபிஎல் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அடிப்படை கூட தெரியாம ஒரு தற்குறி கூட்டம் ஒரு சிஎஸ்கேல 11 பேர்னு ஆட்சிக்கு வந்து தமிழர்கள் ஆட வைப்பேன்னு சொன்னதுக்கு கைத்தட்டி அவ்வளோ ஆரவாரமாக ரசிக்கிறாங்க. இப்படி பிஜேபி ஒரு எந்த அறிவும் இல்லாத சங்கிகள் வளர்த்துறாங்களோ அதே மாதிரி ஒரு முட்டாள் தற்குறி தம்பிகளை வளர்த்துற வேலையை மட்டும்தான் இந்த நாம் தமிழர் கட்சி பார்க்குது.